என்னாச்சு? ஏன் பேசாம இருக்க? உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? நீ எங்க போயிருந்த? என்னாச்சுன்னு கேக்குறோம்ல. எழில பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். மாப்பிளைய பத்தியா? அண்ணி, எழில் அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனீங்களா? கையன், எழில் தம்பி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நெருங்கிட்டேன். ஆனா கடைசி நேரத்துல எதுவும் தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. கையில் அப்படி எங்க போன? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நெருங்கிட்டோன்னு சொல்ற, ஆனா நடக்கலன்ற. நீ ஒரு மாதிரியா இருக்க. உன் மேல பெட்ரோல் ஸ்மெல் வருது. அப்படி என்ன நடந்தது? ஏதாவது பிரச்சனையா? ஏழு மாப்பிளை பத்தி என்ன தெரிஞ்சது? எங்க போன நீ? எழில் எங்க இருக்காருன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் தீபிகா மட்டும்தான். அதனாலதான் அவகிட்ட போய் எழில பத்தி தெரிஞ்சுக்கலான்னு போனேன். என்னக்கா சொல்றீங்க? மாமா எங்க இருக்காருன்னு அந்த தீபிகாக்கு தெரியுமா? அக்கா, அவ என்ன சொன்னா? எழில் மாமா நல்லா இருக்காருல்ல? அவருக்கு எதுவும் ஆகலல்ல? எழில் எப்படி இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. நான் அப்ப சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே எழில் நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காரு. இவ்ளோ நாள் அது எனக்கே தெரியாம இந்த தீபிகாவும் சிவசங்கரையும் மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. எழில் எங்க இருக்காருங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்த உடனே எழில் எனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அவரை வேற ஒரு இடத்துக்கு மாத்தி இருக்காங்க. ஐயோ, அத என் ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் அந்த தீபிகாவா அண்ணி? அவளை நீ சும்மாவா விட்ட கையல்? அவளை நாள் அற விட்டு எழில் தம்பி எங்கன்னு அவளை கேட்டிருக்க வேண்டியது தானே? இவ்வளவு நாள் எழில் தம்பி எங்க இருக்காருன்னு தெரியாம நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் அவதான் தெரிஞ்சதும் எனக்கு அவளை கொள்ளணும்னு கோவம் வருது கையல். நானும் அந்த கோவத்தோட தான் அன்னி தேடி போனேன். என்ன கையில் இவ்வளவு நடந்திருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. கையில், அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு உனக்கு தெரியும்ல. நீ ஏன் தனியா போன? அன்னைக்கே உன்னை கடத்தி கொல்ல பார்த்தவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு நீ தனியா போயிருக்க. இப்போ உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற அளவுக்கு உன் மேல கொலை வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னம்மா பண்றது சொல்லு. நல்ல வேளை, கடவுள் ஆசீர்வாதத்தால நீ உயிர் பொழைச்சு வந்துட்ட. இல்லனா என்ன ஆயிருக்கும் சொல்லு. கையில நீ பெரியப்பா கிட்ட இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தியா? நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. பெரியப்பா இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. நீ இப்படி தனியா போறன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை போக விட்டுருக்க மாட்டேன். நீ என்ன விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் யார்கிட்டயும் சொல்லாம போனேன். என்ன கையல்? என்ன கையில் இப்படி சொல்ற? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே அவர் சொல்றாரு. எங்க கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன கையில் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஷாலினி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இப்பதான் நீங்க எல்லாருமே நடந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்குறேன். அந்த சந்தோஷத்தை ஏன் பிரச்சனையை சொல்லி உங்க யாரையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஐயோ அண்ணி, நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன இருக்கு அண்ணி? நீங்க எங்களை பத்தி யோசிக்கிற மாதிரி நாங்களும் உங்களை பத்தி யோசிப்போம். எங்க சந்தோஷத்துக்காக எதுவும் சொல்லலன்னு சொல்லி நீங்க எதுக்கு தனியா போய் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? ஆமா கையல், நாங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நீ தனியா போய் உயிர் போற அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்கு. அதுல இருந்து நீ தப்பிச்சு வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும் போது எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்காதா? அதையும் கையில் நீ யோசிக்கல? ஏன் கையில்,
இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் நீ இருக்க. ஆனா உனக்காக இந்த குடும்பத்துல இருக்கிற நாங்க வந்து நிக்க மாட்டோம்னு நீ நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஆமாக்கா, எங்க கிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைச்சிட்டியா? இல்ல நாங்கெல்லாம் உன் குடும்பமே இல்லன்னு நினைச்சிட்டியா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமாக்கா, அப்படி நினைச்சிருந்தா நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல. கஷ்டத்துல நிக்காதவங்க என்னக்கா குடும்பம்? உங்களுக்கு பிரச்சனை வந்தா மட்டும் அப்படியே எங்களை மட்டும் ஒதுக்கிடுறீங்க. எப்பவுமே இதுதான்க்கா நீங்க பண்றீங்க. ஆமா கயல், அது என்ன எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா அத உன் பிரச்சனையா பாக்குற? அதுவே உன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா மட்டும் அது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனையா பாக்குற. ஏன் கயல் இப்படி இருக்க? எங்க மேல உனக்கு இருக்கிற பாச மாதிரி தானே எங்களுக்கும் உன் மேல இருக்கும். புரியாமலாம் ஒண்ணும் இல்ல. சரி விடுங்க, அதான் எனக்கு ஒண்ணும் ஆகல. ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறதுன்னு தான் கேக்குறோம். உன்னை திரும்பவும் கொல்ல பார்த்தாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு எப்படி மனசு பதறுது தெரியுமா? என்னோட பயத்தை நீ ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியோ? மா, எனக்கு நடந்ததை பத்தியோ இல்ல எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் இப்ப அத பத்தியெல்லாம் யோசிக்கிற மனநிலைமையில இல்லம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் எழில் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் இப்போ என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன கயல்? இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே தெரிஞ்சு போச்சுல.